السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக முஸ்லிம் சமூகத்திற்கு வாழ்க்கை வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய பேச்சான அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆன் மூலமாகவும் நிறைய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில், நமது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது, நமது வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முஸ்தஹபானது, ஃபர்லு, நஃபீல், இப்படி பல வகையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்திற்கு கற்றுத்தந்தாங்க. ஒரு முஸ்லிம் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறதோ அந்த எல்லா பண்புகளையும் தெளிவுபடுத்துவதுதான் இந்த கிதாபுடைய நோக்கம். நீங்க தலைப்புல பார்த்திருக்கலாம், முன்மாதிரி முஸ்லிம் அப்படிங்கிற அந்த தலைப்பு. இந்த தலைப்பு ஷேக் முகமது அலி அல் ஹாஷிமி என்பவரால் எழுதப்பட்ட ஒரு கிதாப். இந்த புத்தகம் முன்மாதிரி முஸ்லீம் சொல்லிட்டு அரபுல ஷஹ்சியத்துல் முஸ்லீம், அப்படி முன்மாதிரியான முஸ்லீம். இந்த கிதாபை எழுதினவங்க முகமது அலி அல் ஹாஷிமி. ரியாதுல அந்த புத்தகம் வெளியிடப்பட்டுச்சு. அப்போ 1981. இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய நேரத்துல அந்த இமாம் அவங்க சொல்றது தான் நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தகத்தை முழுசா பாடமா எடுத்து முடிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஒரு கொஞ்சம் பெரிய கிதாபு தான், தமிழ் தான். இதை மொத்தமா இன்ஷா அல்லாஹ் நம்ம படிச்சு முடிச்சிடலாம். இதை முழுமையாக என்னால முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி தேவையானத விஷயங்களை மட்டும் எடுத்து நான் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப இமாம் அவங்க இதுல முன்னுரையில சொல்றாங்க, ஒரு 10 வருடமாக இமாம் முகமது அலி அல் ஹாஷிமி அவர்கள் ஆய்வு செய்ததன் அடிப்படையில முஸ்லிம்களுக்கு இடையில நிறைய விஷயங்கள்ல வரம்பு மீறக்கூடிய விஷயத்த பாக்குறாங்க. அப்படி வரம்பு மீறலை அப்படின்னு சொன்னா முழுமையாக புறக்கணிக்கிறத பாக்குறாங்க. முஸ்லிம்கள்ல இருக்கக்கூடிய பிரிவினர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒன்று முழுமையாக புறக்கணிக்கிறாங்க, அல்லது மிக முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா செய்யறாங்க. உதாரணமாக நாம் சொல்றாங்க, சில மனிதர்கள், சில முஸ்லிம்கள் முதல் வரிசையில நின்று தொழுவதற்கு மிகுந்த கவனம் செலுத்துறாங்க. ஆனா அதே முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட நாற்றம், வாய் நாற்றம், அதே மாதிரி உடல் சுத்தமாக இல்லாத விஷயங்கள், இதுல எல்லாம் என்ன செய்வது இல்லை அப்படின்னு சொன்னா கவனம் செலுத்துவது கிடையாது. அதே மாதிரி சிலர் அல்லாஹ்வை அஞ்சி என்ன செய்யறாங்க, வணங்குகிறார்கள். தொழுகையில பெரும்பாலும் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அதே இளைஞர்கள், அதே மனிதர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு போகக்கூடிய நேரத்துல மனைவியோடும் பிள்ளைகளோடும் நல்ல முறையில் நடக்கிறது இல்லை. சிலர் பிள்ளைகளோடும் குழந்தைகளோடும் நல்ல முறையில் நடக்கிறார்கள், நண்பர்களோடும் சமூகத்தோடும் நல்ல முறையில் நடப்பது கிடையாது. தொழுகை, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளில் நல்ல இபாதத்தோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வியாபாரம் என்று வந்துவிட்டால் வட்டியில விழக்கூடிய, மோசடி செய்யக்கூடிய நிலைமைகளை இமாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதையெல்லாம் பார்த்து விட்டு அவங்க சொல்றாங்க, இதற்கு பிறகு ஒரு கிதாபை நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன். அப்படி எழுதப்பட்டது அந்த புத்தகம். முஸ்லிம்களுக்கு மத்தியில இவ்வளவு வேறுபட்ட தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மார்க்க பற்றோடு ஒரு மனிதன் திகழ வேண்டும் என்றால் அவன் எப்படி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லித் தருகிறதோ அதையெல்லாம் நான் ஒரு புத்தகமாக எழுத போகிறேன் என்று சொல்லி 10 வருடங்களாக ஆய்வு செய்துதான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கிதாபை எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, இதில் வியப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆச்சரியமான விஷயம் அப்படி என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி குறைபாடுகள் பெரும்பாலும் சமூக மக்களுக்கு மத்தியில இருப்பதை விட அது கூட பிரச்சனை இல்லை.
ஆனா இது இஸ்லாமிய அழைப்பாளர்களிடமும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமிய அழைப்பாளர்களிடமும் இந்த குறையை காண முடிகிறது. முஸ்லிம் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமிய அழைப்பாளர்களை வந்து எப்படி பாக்குறாங்களாம், அவர்களுடைய அந்தஸ்தை கவனித்து, அவர்களுடைய அறிவை, அவர்களுடைய இல்மை கவனித்து, அவருடைய பேச்சாற்றலை கவனித்து, இவர்கள் தான் முழுமையான முஸ்லிம்கள், இவர்கள் தான் முழுமையாக இஸ்லாமிய வரைமுறையை பின்பற்றக்கூடியவர்கள், இவர்கள் தான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்பதாக முஸ்லிம்கள் முழுமையாக அவர்களை நம்பி விடுகிறார்கள். இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்துல அந்த அழைப்பாளர்களும் அலட்சிய போக்கின் காரணமாகவோ பொடுபோக்காகவோ இந்த மாதிரி தவறுகளில் விழுந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து இந்த கிதாபை வந்து இமாம் முகமது அலி அல் ஹாஷிமி அவர்கள் கோர்க்கக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 9 தலைப்பின் கீழாக கோர்க்கிறாங்க. இந்த 9 தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, முஸ்லிம் தனது இரட்சகனுடன், இறைவனோடு, அதே போல ஒரு முஸ்லிம் தனது நப்சோடு எப்படி நடந்து கொள்வது, மூன்றாவதாக ஒரு முஸ்லிம் தனது பெற்றோரோடு, நாலாவது முஸ்லிம் தனது மனைவியோடு, ஐந்தாவதாக முஸ்லிம் தனது மக்களோடு, தனது பிள்ளைகளோடு, ஆறாவதாக முஸ்லிம் தனது உறவினர் மற்றும் இரத்த பந்தங்களோடு, ஏழாவதாக அண்டை வீட்டாரோடு, எட்டாவதாக சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள், ஒன்பதாவதாக முஸ்லிம் தனது சமூகத்துடன். இப்படி 9 தலைப்புல பிரிக்கிறாங்க. இதுல இன்ஷா அல்லாஹ் நான் வந்து இதை ஒரு 4 கிளாஸ்ல எடுத்துடலாம் நினைச்சேன். ஆனா எப்படின்னா ஒரு 2 எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா பாக்குற நேரத்துல இறைவனோடு அப்படிங்கறத மட்டும் ஒரே கிளாஸ்ல தான் எடுக்க முடியும், எனக்கு தெரிஞ்ச வர நான் முயற்சி பண்றேன். 1 மணி நேரத்துல அந்த 1 தான் முடிக்க முடியுது. இது இல்லாம மற்றது எல்லாம், அதாவது நப்சோடு என்பதை ஒரு கிளாஸ்ல 2, பெற்றோர் மனைவி மக்கள் 1, அதே போல உறவினர் இரத்த பந்தம் அண்டை வீட்டார், சகோதரர்கள் நண்பர்கள் 5 வகுப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கடைசியா இருக்கக்கூடிய அந்த சமூகத்தோடு, முஸ்லிம் தனது சமூகத்துடன் அப்படிங்கிறது வந்து ஒரு 30% எழுதியிருக்காரு. இந்த ஒரு 8 விஷயத்தையும் 70% எழுதின இமாம் அவங்க சமூகத்தோடுங்கிறத வந்து ஒரு 30% எழுதியிருக்காங்க. அது பெரிய ஒரு 50 பக்கத்துக்கு மேல போகுது. அதனால அதை மட்டுமே ஒரு 2 கிளாஸா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இன்ஷா அல்லாஹ் அதுல முதல் இதை மட்டும் இன்றைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். ஏன்னா இமாம் அவங்க சொல்றாங்க, இன்றைய மனித குலம் வந்து குறிப்பாக முஸ்லிம்கள் எப்படி அப்படின்னு சொன்னா இந்த முன்மாதிரியை பின்பற்ற வேண்டிய கட்டாய கடமையில இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து முன்னாடி சொல்லுவாங்கல்ல, இப்படி 90s 2000s ஜென்சிஸ் இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதுல இன்றைய இந்த காலகட்டம் வந்து மிக முக்கியமாக முஸ்லிம் முன்மாதிரி என்பது என்ன என்பதை அறிய வேண்டிய கட்டாய காலச்சூழல்ல முஸ்லிம்கள் எல்லோரும் இருக்கிறோம். அது 1980க்கு முன்னால பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, 2020க்கு பின்னால பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த முன்மாதிரியான முஸ்லிமை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக கட்டாயமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க முன்னுரையில முடிக்கிறாங்க. பொருட்களோ, எந்த விதமான பொருட்கள், செல்வங்களோ, மக்களோ பயனளிக்க முடியாத அந்த நாளிலே தூய்மையான இதயத்தோடு அல்லாஹு இடத்துல வரக்கூடியவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், தூய்மையான இதயத்தோடு அல்லாஹு இடத்துல வரக்கூடியவர்கள் வெற்றி அடைவார்கள். அதே போல வரக்கூடியவர்களாக யா அல்லாஹ் என்னை நீ ஆக்கிவை, இந்த புத்தகத்தை வந்து அதற்கான ஒரு அருளாகவும் ஆக்கிவைன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொண்டு இந்த கிதாபுடைய முன்னுரையை வந்து என்ன செய்யறாங்கன்னா முடிக்கிறான். இதுல முதலாவதாக நான் சொன்னேன், முஸ்லிம் தனது இறைவனோடு, இதுதான் தலைப்பு. அதுக்கு கீழே பிரிவுகள் வருது. அந்த பிரிவுகளை நான் ஒன்னொன்னா சொல்லி இன்ஷால்லா என்னால முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா சொல்றேன். இந்த முதல் பிரிவு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இறை நம்பிக்கையாளன் விழிப்புணர்வோடு இருப்பது அப்படிங்கிறது. இதுல அவங்க சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இடத்துல வந்து இஸ்லாம் விரும்பக்கூடிய முதல் பண்பே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை அவனது தகுதிக்கேற்ப ஈமான் கொண்டு, அல்லாஹுவை அவனுடைய தகுதிக்கேற்ப ஈமான் கொண்டு அவனுடன் உறுதியான நம்பிக்கையை வைத்து முழுமையாக இறைவனை சார்ந்தே இருப்பான். எப்போதுமே இறைவனுடைய நினைப்பை அவன் கொண்டிருப்பான். இறைவனை எந்த நேரமும் நினைவு கூர்ந்திருப்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய ஒரு பண்பாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல முஸ்லிம்கள், இதுல சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உள்ளுக்கு எடுக்கணும். நான் வந்து இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு ஏற்ப நான் இருக்கிறேனா, நபிமொழியை நான் சொல்லக்கூடிய நேரத்துல இந்த நபிமொழிக்கு ஏற்ப நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்துட்டு, இல்ல அப்படின்னு சொன்னா இருக்க முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ், நானும் நீங்களும். அல்லாஹ் இதுல என்ன சொல்றான், அவர்கள் எப்படி இருப்பார்கள், விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய முஸ்லீம் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவர்கள் உட்கார்ந்த நிலையிலும், அவர்கள் படுத்த நிலையிலும், அவர்கள் நிற்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹுவை நினைத்து அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருப்பதை சிந்தித்து, இறைவனே நீ இவற்றை வீணுக்காக படைக்கவில்லை. நம்ம படிப்போம், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார் அப்படிங்கிற ஒரு துவா. அந்த துவா தான் இது. யா அல்லாஹ் இந்த விஷயங்களை எல்லாம், இந்த உலகத்தை அவன் பார்க்கக்கூடிய நேரத்துல சந்திரன், சூரியன், கடல் இதெல்லாம் பார்க்கிற நேரத்துல இந்த துவா நம்ம சொல்லணும். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ்
இதையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, இதையெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நீ படைச்சிருக்கிற என்பதை மனிதன் சிந்தித்து அவன் சொல்லுவான், நீ மிக தூய்மையானவன், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ ஒரு முஸ்லிம் எல்லா நிலையிலும் 24 hours முழிச்சிருக்கிற டைம் மட்டும் என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹுவை நினைவு கூர்ந்த நிலையிலே அவன் இருப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல இரட்சகனுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருப்பான். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருப்பான். அது அவனுக்கு விருப்பமாக இருக்கக்கூடியதை தாண்டி அவன் வெறுத்தாலும் சரி, அவன் சிலதை வெறுப்பான், அல்லாஹ் அதை செய்ய வைப்பான், செய்வதற்கு கட்டளை இட்டிருப்பான். அந்த மாதிரி அவன் வெறுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, மற்ற மக்கள் அதை வெறுத்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக என்ன செய்வான்னா அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் பின்பற்றுவான். இதுதான் என்ன, இறைவனை முழுமையாக அடிபணியக்கூடிய ஒரு முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொண்டு வந்ததற்கேற்ப தனது மனோ இச்சையை மாற்றிக்கொள்ளாதவரை, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் கொண்டு வந்ததற்கேற்ப அவன் தனது மனோ இச்சையை மாற்றிக்கொள்ளாதவரை உங்களில் ஒருவரும் விசுவாசியாக ஆக முடியாதுன்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன சுன்னாவாக இருந்தாலும் சரி, அந்த சுன்னாவை ஒரு மனிதன் தனது மனோ இச்சைக்கு மீறி அதை பின்பற்றக்கூடிய நேரத்தில் தான் அவன் விசுவாசி, அவன் முஸ்லிம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், முத்தஃபக்குன் அலைஹியான ஹதீஸ். சரிங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாருங்க, உங்கள் இறைவனின் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட சச்சரவுகளின் போது உம்மை நீதிபதியாக ஆக்கி நீர் சொல்லக்கூடிய தீர்ப்பை அங்கீகரித்து தங்களுடைய மனதில் எந்த விதமான அதிருப்தியும் இல்லாமல் முற்றிலுமாக வழிபடாத வரை அவர்கள் முஸ்லீமாக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இது என்னன்னா, ரெண்டு பேருக்கு மத்தியில உங்களுக்கு மத்தியில சச்சரவு ஏற்படுதா, ஏதாவது ஒரு பிரச்சனையில சச்சரவு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமோ தொழில் விஷயமோ எல்லா விஷயத்திலுமே சச்சரவு ஏற்படக்கூடிய நேரத்துல அவர்கள் யாரை நீதிபதியாக ஆக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை அவர்கள் நீதிபதியாக ஆக்கி அதில் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு, நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புல மனசு சங்கடப்படக்கூடாது. அந்த அரபு குர்ஆன் வசனம் வரும், ஹரஜம் மிம்மா கதைத்த அப்படின்னு. அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, அதுல உங்களுக்கு சின்ன சங்கடம் வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற அந்த சங்கடம் கூட இல்லாம யார் நபியுடைய தீர்ப்பை அவருடைய தீர்ப்பாக எடுத்துக்கொள்கிறாரோ அவரை தவிர வேறு யாரும் விசுவாசியாக முஸ்லீமாக ஆக முடியாதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ மூன்றாவதாக, ஒரு முஸ்லிம் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை பற்றிய அந்த பொறுப்பை அவர் அறிந்திருப்பார், அதை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். இது அல்லாஹ்வுக்காக. நபி அவங்க சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொறுப்புக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பற்றி நீங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, குடும்ப தலைவர்னா அது ஒரு பொறுப்பு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மனைவி மக்கள் எல்லோரும் நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். ஒரு வேலையில இருக்கீங்களா, அந்த வேலைக்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் பொறுப்பாளர்கள். நீங்க என்ன செய்யணும்? அவர்களுக்காக மறுமை நாளில் பதில் சொல்ல வேண்டும். அப்போ தனது பொறுப்பை அறிந்த ஒரு முஸ்லிம் தனது குடும்ப உறுப்பினர்களோ வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மீறக்கூடிய நேரத்துல அதை சகித்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு கட்டளையையும் அவர்கள் மீறக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் சகித்து கொள்ள மாட்டான். அது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் சரி, இமாம் சொல்றாங்க, அது குடும்பத்துல என்ன பிரச்சனை ஏற்படுத்தினாலும் சரி, ஒரு உதாரணமா சின்னதா சொன்னா ஒரு பிறந்த நாள் விழா, என்ன சொல்லுவாங்க, குடும்பத்துல இது கலந்துக்கலைன்னா என்ன செய்யறோம்? பிரச்சனை ஆயிரும், மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்க மாட்டாங்க, இப்படிலாம். இது எந்த விதமான பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் தனது பொறுப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய மக்கள் போகக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து கொள்ளாதவர் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இதுல இமாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தனது ஈமானுல பலகீனம் கொண்ட ஆண்மையற்ற கோளை மட்டுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, தனது அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய வரம்புகளை மீறக்கூடிய நேரத்தில் அவர்களால் அதை என்ன செய்ய முடியும்? சகித்து கொள்ள முடியும். மற்ற யாராலும் ஒரு முஸ்லிமால சகித்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக, அல்லாஹ் விதித்ததை பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிம். நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய எல்லா விஷயங்களும் ஆச்சரியமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய எல்லா விஷயங்களுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் தெரியுமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு? அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டது என்றால் அவன் என்ன செய்வான்னா அல்லாஹ்வுக்கு புகழ் செலுத்துவான். யா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்கிறான். அது அவனுக்கு நன்மையாக ஹைராக மாறி விடுகிறது. அதே போல அவனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ்வுக்காக அவன் பொறுத்து கொள்கிறான், அதுவும் அவனுக்கு ஹைர் தான். அதனால் ஒரு முஸ்லிமை பற்றிய விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் புகாரில வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
ஒரு முஸ்லிம் வந்து தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து அல்லாஹுடைய கலா கதிரின் அடிப்படையில் நடக்கிறது என்பதை ஈமான் கொண்டதன் காரணமாக. அப்ப அந்த ஈமான் எங்களுக்கு உள்ளத்தில் வந்தால்தான் என்ன செய்ய முடியும், அந்த அளவுக்கு ஈமான் இருந்தால் அது பொருந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். நம்ம சொல்லுவோம், இமாம்கள் சொல்லுவாங்க, தனக்கு கிடைத்தது தன்னை விட்டு தப்பி போக இருந்ததும் அல்ல, தன்னை விட்டு தப்பி போனது தனக்கு கிடைக்க இருந்ததும் அல்ல. எப்படி? தனக்கு கிடைத்தது வந்து தன்னை விட்டு தப்பி போக இருந்ததும் கிடையாது, தன்னை விட்டு தப்பி போனது அவனுக்கு கிடைக்க இருந்ததும் கிடையாது. அல்லாஹ் எதை அவனுக்கு நாடி இருக்கிறானோ அது அவனை வந்து சேரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தர்றாங்க. அடுத்ததாக பாருங்க, ஒரு முஸ்லிம் வந்து அல்லாஹுவையே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருப்பான் எந்த நேரத்திலும். சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த தக்குவாவிலையும் இறையச்சத்திலையும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்திலையும் கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடிய நேரத்துல அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, சில மனிதர்கள் அல்லாஹுடைய கட்டளையை விட்டு அப்படியே பிறழ்வாங்க. அது யாராக இருந்தாலும் சரி என்ன செய்யும், ஒரு சில நேரங்கள்ல பிறழக்கூடிய தன்மை ஏற்படும். எந்த விதமா எப்படிப்பட்ட முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஒரு சில நொடிகள்ல என்ன செஞ்சோம்னா உள்ளம் மாறிடும். திடீர்னு ஏதாவது ஒரு ஹராம பண்ணிடுவான், திடீர்னு ஏதாவது ஒன்று ஹராத்தை கேட்டுருவான். இப்படி ஒரு முஸ்லீம் வந்து தடுமாறக்கூடிய சூழல் வந்து எப்பவுமே ஏற்படும், எல்லாருக்குமே ஏற்படும். அப்ப அந்த நேரத்துல வந்து அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு எப்போ அல்லாஹ் பற்றிய நினைப்பு வருதோ உடனே அவன் என்ன செய்வான், மாறி விடுவான், அல்லாஹுவை நினைவு கூர்ந்து விடுவான். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 7வது அத்தியாயத்தினுடைய 201வது வசனத்துல, நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தானுடைய எண்ணம் ஏதாவது ஊசலாடினால், ஷைத்தான் வந்து அவனை அப்படியே மாத்தி விட்டு அப்படியே கொண்டு போயிட்டான் அப்படின்னா, அவர்கள் உடனே அல்லாஹுவை நினைக்கிறார்கள், உடனே அல்லாஹ் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள், நம்ம ஹராத்தை செய்யறோமே, நம்ம தவறு செய்யறோமே அப்படின்னு நினைக்கிறான். அது சமயத்தில் உடனே அவர்களுடைய கண், அறிவு கண், அல்லாஹ் சொல்றான், அறிவு கண் திறந்து கொள்ளும், அவர்கள் விழிப்படைந்து விடுவார்கள். உடனே என்ன செய்வார்கள், அவர்கள் தௌபா செய்வார்கள். அல்லாஹ் அந்த தௌபாவை என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். அதுல அல்லாஹ் குறையே வைப்பது கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் அதை சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பாலைவனத்துல ஒரு மனிதன் ஒட்டகத்தோடு தனது ஆடை, உடை, அந்த சாப்பாடு எல்லாத்தோட போறான். போகக்கூடிய நேரத்துல ஒரு மரத்துல கட்டி வைத்து விட்டு அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ஒட்டகம் காணாம போயிருது. முழிச்சு பாக்குற நேரத்துல அந்த ஒட்டகத்தை வந்து தேடி அலைகிறான் அந்த மனிதன். கடைசி வரை அந்த ஒட்டகம் கிடைக்கல. மறுபடியும் அந்த மரத்துக்கு கீழாக வந்து உட்கார்ந்து மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான். அதற்கு பிறகு தூங்கிடுறான். தூங்கி முழித்ததுக்கு பிறகு பாக்குறான், அந்த ஒட்டகம் மறுபடியும் அந்த ஆடையோடு சாப்பாடோடு வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு அந்த மனிதன் என்ன வாய் ஒளறி அவன் சொல்றான், யா அல்லாஹ், நான் வந்து உன்னுடைய ரப், நீ எனது அடிமை அப்படின்றான். உளறிடுறான் சந்தோஷத்துல வந்து, யா அல்லாஹ் நீ அடிமை, நான் உன் ரப் அப்படின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, இவன் எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சான், மகிழ்ச்சி அடைஞ்சு உளரக்கூடிய அளவுக்கு அவன் மகிழ்ந்தான்ல, இதை விட மேலாக அல்லாஹ் மகிழ்வான் எப்போது, ஒரு முஸ்லிம் தௌபா செய்து அல்லாஹ்விடத்துல திரும்பக்கூடிய நேரத்தில். அந்த அளவுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் தௌபா செய்யற நேரத்துல. ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ் என்ன செய்வதில்லை, உளறுவது கிடையாது, அல்லாஹ் உளறுவது கிடையாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த தலைப்பு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே லட்சியமாக கொண்ட ஒரு முஸ்லிம். ஒரு முஸ்லிம் வந்து தனது செயல்கள்லையும் தனது அதாவது எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஒரு முஸ்லிம் என்ன செய்யும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் திருப்தியாக இருக்குமோ அதை மட்டுமே நாடி அவன் செய்வான். மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்க்காம அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நாடி ஒரு முஸ்லிம் என்ன செய்வான், எல்லா அமல்களையுமே செய்வான். நபி அவர்கள் சொல்றாங்க, மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், நமக்கு எல்லாம் தெரியணும் இந்த ஹதீஸ், எவர் மனிதர்களுடைய கோபத்திலும், மனிதர்கள் என்னதான் கோபப்பட்டாலும் சரி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலையில அல்லாஹுடைய திருப்தியை தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு மனிதர்களால் ஏற்படும் எல்லா ஆபத்திலிருந்தும் அல்லாஹ் அவனை பாதுகாக்க போதுமானவன். மனிதர்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் சரி, அல்லாஹுவை திருப்தியாக கொண்டு ஒரு மனிதன் எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த மனிதர்களை விட்டு அவனை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன். எவர் அல்லாஹுடைய கோபத்திலும் மனிதர்களுடைய திருப்தியை தேர்ந்தெடுக்கிறாரோ, அல்லாஹ் வந்து கோபப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, மனிதர்களுடைய திருப்தி எனக்கு வேணும்னு சொல்லி எவன் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கிறானோ அவரை அல்லாஹ் மனிதர்களின் பக்கமே சாட்டி விடுகிறான். அவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பது கிடையாது. மனிதர்களோடு அல்லாஹ் அவனை சாட்டி விடுகிறான் வரக்கூடிய செய்தி சுனன் திருமிதியில வருது. ஏன்னா இன்னைக்கு சிலர் மஸ்ஜிதுகள்ல இறையச்சத்தோடு தொழுவார்கள், ஆனால் அவர்களை கடை வீதிக்கு போய் பார்த்தால் அவர்கள் வட்டி வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதே போல குடும்பத்துல நல்ல முறையில் இருக்க மாட்டார்கள், வெளியில சமூகத்தோடும் மக்களோடும் நல்ல முறையில பேசுவார்கள். ஆனால் குடும்பம் என்று வந்துவிட்டால், வீட்டிற்குள் என்று வந்துவிட்டால் தனது மனைவியோடும் தாய் தந்தையோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, சமூகத்துக்காக வாழ்வது, தன்னை அல்லாஹுவோடு எப்படி அவன் நடந்து கொள்வது என்பதை பற்றிய கவலை வந்து கிடையவே கிடையாது.
ஆனா மக்களுக்கு மத்தியில நான் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வாழ்வது வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் விரும்புவது கிடையாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அடுத்ததாக கடமையான அதே போல உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹுவை அவன் நினைவு கூறுவது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சஹாபி, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அமல்களில் சிறந்த அமல் எதுன்னு கேட்கிறாங்க. இப்ப நபி அவங்க சொல்றாங்க, தொழுகை அதை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது. தொழுகைன்னு சொல்லி தொடர்ந்து சொல்றாங்க, தொழுகை நீ எப்போ வேணாலும் தொழுறது இல்ல, அதை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதுதான் அமல்கள்லயே சிறந்த அமல்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவர் கேட்கிறார், பிறகு என்ன யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெற்றோருக்கு உபகாரம் செய்தது. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. பிறகு என்னன்னு கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில் போராடுவது, அநீதிக்கு எதிராக அநியாயத்துக்கு எதிராக அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது என்பது மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முத்தஃபக்குன் அலைஹியான ஹதீஸ். முத்தஃபக்குன் அலைஹினா தெரியும் தானே, தெரியுமா? நம்ம ஹதீஸ் கலை எடுக்கும் போது சொன்ன முத்தஃபக்குன் அலைஹின்னா சஹீல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் ரெண்டுலயுமே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப இமாம் புகாரி ஒரு ஹதீஸை வந்து சஹீஹ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது சஹீஹ் புகாரி அப்படின்னு சொல்லுவோம். சஹீஹ், அதாவது இமாம் முஸ்லிம் அவர்கள் ஒரு ஹதீஸை சஹீஹ் ஆக்கினாங்கன்னா அதை சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்வாங்க. இந்த ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு ஹதீஸை சஹீஹ் அப்படின்னாங்கன்னா அது மிக பலமான ஹதீஸ், அதுதான் முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்லுவோம். அப்போ இது எப்படிப்பட்ட செய்தி? முத்தஃபக்குன் அலைஹியான மிக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அப்ப தொழுகை வந்து நாம சொன்ன மாதிரி இந்த ஹதீஸ்ல சிறப்பு பெறுவதற்கான காரணம், மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் வந்து தொழக்கூடிய நேரத்துல உலகத்தினுடைய எந்த தொடர்பும் இல்லாம அல்லாஹுவோடு அவன் தொடர்புல இருப்பான். அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த தொழுகை. எந்த விதமான இதை என்ன சொல்றதுன்னா இடையூறும் இல்லாம, எந்த விதமான தடையும் இல்லாம, தடுப்பும் இல்லாம அல்லாவும் மனிதனும் என்ற நிலையில் இருக்கக்கூடியதான் தொழுகை. ஒரு நம்ம தக்பீர் கட்டி, அது தக்பீரத்துல் இஹ்ராம்னு சொல்லுவோம், அப்படிதானே? தக்பீரத்துல் இஹ்ராம், தொழுகையில அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டுறத தக்பீரத்துல் இஹ்ராம்னு சொல்லுவோம். தக்பீரத்துல் இஹ்ராம்னா என்னன்னா ஹராமாக்குறது. நம்ம இஹ்ராம் கட்டக்கூடிய நேரத்துல நிறைய விஷயங்கள் ஹராமாக்கப்படும். அதே மாதிரி தொழுகையில தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டின உடனே நிறைய ஹராமாகும். ஏன் அப்படி ஹராம் ஆக்குறோம் அப்படின்னா அல்லாஹ்வோட நாங்க நேரடி கனெக்ஷன், டைரக்ட். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில வேற எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுங்கள் அப்படின்னா. அப்ப எந்த விதமான நேரடி இதுவும் இல்லாம நேரடியாக அல்லாஹ் வணங்குறதுனால தொழுகை அவ்வளவு மிக முக்கியமான, மிக சிறப்புக்குரிய ஒரு அமலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இமாம் அவங்க சொல்றாங்க, பள்ளியை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு. அதை நாங்க என்ன செய்யறோம், மறந்துடுறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாங்க, மஸ்ஜிது நபவியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, மதீனா பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் கொஞ்ச நாள்ல வந்து காணாம போக ஆரம்பிச்சு, காலியாக ஆரம்பிச்சது. அந்த இடங்கள்லாம் காலியாக ஆரம்பிச்சது. அப்போ பனு சலமா கோத்திரத்தார்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நாம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து அமர்ந்து கொள்ளலாம், பள்ளியை சுற்றி நம்ம வீடுகளை அமைத்துக் கொள்ளலாம்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா திட்டம் போட்டு இருக்கிறாங்க. இது வந்து செய்தி கேள்விப்படுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நபி அவங்க வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க வந்து இந்த வீடுகளை எல்லாம் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல கொண்டு வந்து அமைக்கலாம் சொல்லி திட்டம் போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேனே, உண்மையா? அவங்க சொல்றாங்க, ஆமா உண்மைதான், அப்படிதான் திட்டம் போட்டிருக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, பனு சலமாவே, அந்த கோத்திரத்துக்கே சொன்னாங்க, பனு சலமாவே உங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய வீடுகள்லயே நீங்க இருந்துக்கோங்க, தூரமா இருக்கு அந்த வீடு, அந்த வீடுகள்லயே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், உங்களது அடிச்சுவடுகள் எழுதப்படுகின்றன. 2 வாட்டி சொன்னாங்க, உங்களுடைய அடிச்சுவடுகள் எழுதப்படுகின்றன, தற்போதுள்ள வீடுகளிலே இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அடிச்சுவடுகள் எழுதப்படுகின்றன அப்படின்னு சொல்லி 2 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பனு சலமா கோத்திரத்தினர்கிட்ட மறுபடியும் கேட்டாங்க, நீங்க மறுபடியும் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வந்து அமர்றீங்களா? அவங்க சொன்னாங்க, இல்ல, எங்களுக்கு அந்த திட்டம் கிடையாது, நாங்கள் நன்மை எதிர்பார்த்தவர்களாக தூரத்திலேயே அமர்ந்து கொள்கிறோம் என்று பனு சலமா கோத்திரத்தினர் வந்து பதில் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நபி அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக தொழுகையில் மகத்தான நற்கூலியை அடைந்தவர் யார் அப்படின்னா, தொழுகையில மகத்தான நற்கூலி அடைந்தவர் யார் என்றால் வெகு தூரத்திலிருந்து நடந்து வரக்கூடியவர் அப்படின்றாங்க. தூரத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நன்மை எழுதப்படும். இமாமோடு சேர்ந்து தொழுவதற்காக, அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இமாமோடு சேர்ந்து தொழுவதற்காக தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பாரே, அவர் வந்து யாரை விட சிறந்தவர் அப்படின்னு சொன்னா, தொழுகையை தொழுது விட்டு தூங்கி விட்டு மறுபடியும் தொழ வரக்கூடியவரை விட சிறந்தவர்னு சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல. அது என்னன்னா, ஒருத்தர் இப்போ மகரிப் தொழுது முடிச்சதற்கு பிறகு வீட்டுல போய் தூங்கி முழித்து விட்டு மறுபடியும் வருபவரை விட அங்க இருந்து எதிர்பார்த்துட்டு பள்ளியிலே உட்கார்ந்துருப்பாரு அடுத்த தொழுகைக்காக, அவர் சிறந்தவர்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸினுடைய முந்தைய செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றது என்னன்னா, எந்த அளவுக்கு தூரமாக இருக்குதோ வீடுகள், அந்த அளவுக்கு உங்களுடைய அடிச்சுவடுகள் நாளை மறுமையில் நன்மைகளாக எழுதப்பட்டு உங்களுக்கு நன்மைகளாக காட்டப்படும், அதுலதான் வெகுமதி இருக்கு அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க. அதே போல பாருங்க, ஃபஜ்ர் மற்றும் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் நிறைய வருது. அப்ப இதுல ஒரு 2 ஹதீஸை மட்டும் இமாம் அவங்க சொல்றாங்க.
இது நம்ம பெரும்பாலும் இஷா தொழக்கூடியவர்கள் அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர ஃபஜ்ர் என்னது பல பேருக்கு முடியாத ஒரு கட்டமாகவே இருக்கு. ஃபஜ்ருடைய நன்மையை பற்றி தெரிந்திருந்தால் அது என்ன செய்யும், நமக்கு சாத்தியப்படும். எந்த அளவுக்கு நமக்கு ஈமான் இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபஜ்ருடைய தொழுகை நமக்கு லேசாக இருக்கும். எந்த அளவுக்கு ஈமான் நமக்கு குறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபஜ்ர் நமக்கு மிக கடினமானதாக இருக்கும். இது நம்மளே டெஸ்ட் பண்றதுக்கு, நம்ம எந்த அளவுக்கு ஈமான்ல இருக்கோம் நம்ம செக் பண்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக. அவங்க சொல்றாங்க, ரசூல்லா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இஷா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடியவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்வார். ஒரு ராத்திரியில பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறணுமா, இஷா ஜமாத்தை ஜமாத்தோடு தொழுவது. அதேவோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுவாரே ஒருத்தர், இஷா தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாத்தோடு ஒருத்தர் தொழுதால் முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார். நம்மளால இன்னைக்கு முழு இரவு நின்று வணங்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நபி அவங்க அந்த நன்மை உங்களுக்கு வேணுமா, இஷாவை ஜமாத்தோடு ஃபஜ்ரை ஜமாத்தோடு நீங்கள் தொழுதால் முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நயவஞ்சகர்களுக்கு, முனாஃபிக் இருக்காங்களே, இவர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை போல இஷா தொழுகையை போல கடினமான தொழுகை இருந்தது கிடையாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, முனாஃபிக்கு கூட மற்ற தொழுகைகளை தொழுவான், துஹர், அசர், மக்ரிப், இந்த மூன்றையும் முனாஃபிக் தொழுவான். ஆனா முஸ்லிம்கள்ல நிறைய பேர் இதை தொழுறது கிடையாது, அந்த மூன்று கூட. அவங்க அபூ ஹுரைரா சொல்றாங்க, நயவஞ்சகர்களுக்கு மிக பாரமான தொழுகை ஃபஜ்ர் தொழுகை, இஷா தொழுகை. அந்த இரண்டு தொழுகையை பற்றிய பலன்களை அவர்கள் அறிந்திருந்தால் கால்களை பூமியில் இழுத்தவாறு அவர்கள் வருவார்கள். அப்படின்னு யாரையாச்சும் சொல்லி என்னை இழுத்துட்டாவது பள்ளிக்கு போங்க, கால்கள் இழுபட என்னை பள்ளிவாசலுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய நன்மைகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அவ்வளவு நன்மைகள் அதற்கு இருக்குன்னு சொல்லி நபி அவங்க சொன்னதாக சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. இப்போ நாங்க இந்த ஃபர்லான தொழுகைகளை நாங்க என்ன செய்யணும், மிக முக்கியமாக நிறைவேற்ற வேண்டும். அதே போல நஃபீலான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளை சரிப்படுத்தி கொண்டே, இன்னைக்கு என்னன்னா சில பேர் நான் ஃபர்லே சரியாக தொழுறதில்லை, நஃபீல் இது ஃபர்ஸ்ட் கரெக்டா இதை தொழுதுகிட்டு அடுத்த நஃபீலை நான் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு அது வர்றது இயல்பு தான். ஆனா அது உண்மை கிடையாது. நாங்க அதுல கவனம் செலுத்தக்கூடிய நேரத்துல நஃபீலையும் செய்யணும், நஃபீலான தொழுகைகளையும் நாங்க என்ன செய்யணும், தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். ரெண்டையுமே முயற்சி செஞ்சா ரெண்டுமே அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா நமக்கு இலகுவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க, நஃபீல் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து. அதுல சொல்றாங்க, எனது அடியாரினுடைய உபரியான வணக்கங்கள், நஃபீலான வணக்கங்கள் மூலமாக ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா இறைவனை நெருங்கி கொண்டே இருப்பான். நபி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் நஃபீல் தொழுவதன் மூலமாக, உபரியான வணக்கங்கள் தொழுவதன் மூலமாக என்னை நெருங்கி கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் அவனை நேசிப்பான். யார் ஒருத்தன் உபரியான வணக்கங்களை அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கானோ அவனை அல்லாஹ் என்ன செய்வான், இறைவன் நேசிக்க ஆரம்பித்து விடுவான். நேசிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும், அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் கேட்கக்கூடிய செவியாக, அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக, அவன் பிடிக்கக்கூடிய கைகளாக, அவன் நடக்கக்கூடிய கால்களாக இறைவன் மாறிவிடுவான். அப்போ அவன் அவன் செய்யக்கூடிய எல்லாமே என்னதான் இறைவனால செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். இது எதற்குரிய பலன், அவன் நஃபீல் தொழுதுறதுனால கிடைக்கக்கூடிய பலன், உபரியான வணக்கத்தினுடைய பலனாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ல கடைசியாக சொல்றாங்க, அவன் என்னிடத்தில் எதையேனும் கேட்டால் நான் அவனுக்கு கொடுப்பேன். அல்லாஹ் சொல்றான், அவன் ஏதாவது என்கிட்ட கேட்டா நான் அவனுக்கு கொடுப்பேன். அவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று என்னிடத்தில் தேடினால் நான் அவனை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றான். இன்றைக்கு நமக்கு முஸ்லிம்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், யாராவது எங்களை பாதுகாக்க மாட்டாங்களா, இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த உபரியான வணக்கங்களை நாங்கள் முழுமையாக கடைபிடித்து வந்தாலே இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ சரி, இறைவனுடைய நேசம் கிடைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நபி அவங்க சொல்றாங்க, இறைவனுடைய நேசம் கிடைத்தால் என்ன ஆகும். நபி அவங்க சொல்றாங்க, இறைவன் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்தால், அல்லாஹ் ஒரு மனுஷனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, ஜிப்ரீல் மலக்கு இருக்காரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுவானா, கூப்பிட்டு சொல்லுவான், நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் இந்த மனிதனை நேசியுங்கள். அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்றான். ஜிப்ரீல் என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மத்த மலக்குமார்களிடத்துல போய் சொல்லுவாரு, அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள் அப்படின்னு சொல்லுவான். அப்ப எல்லா மலக்குமார்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது, அவ்வளவு மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எல்லா மலக்குமார்களும் அந்த ஒரு மனிதரை நேசிப்பார்கள். பிறகு என்ன செய்வார்கள், அந்த மலக்குமார்கள் இந்த உலகத்திற்கு அந்த செய்தியை சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மக்களும் என்ன செய்வாங்க, அந்த மனிதனை நேசிப்பார்கள். அப்போ
மக்கள் இன்னைக்கு நம்மளை நேசிக்கணும், நம்மளை வந்து பொருந்தி கொள்ளணும்னு ஆசைப்படக்கூடியவங்க மனிதர்களுக்கு மேலாக அந்த கவனத்தை செலுத்துவதை விட அவன் இறைவனுக்கு அவன் கவனத்தை செலுத்தினாலே போதும், மிக லேசாக மனிதர்களுடைய நேசத்தை அவன் பெற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, அதே போல ஒரு மனிதனை இறைவன் வெறுக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இந்த மனிதரை நான் வெறுக்கிறேன், இவரை நீயும் வெறுத்து விடு என்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்ற மலக்குகளிடத்துல போய் சொல்லுவாங்க, நீங்க எல்லாருமே இவரை வெறுக்கணும், ஏன்? இறைவன் இவனை வெறுக்கிறான். அதே போல அந்த வெறுப்பு பூமிக்கும் அனுப்பப்படும், பூமியில் உள்ள மக்கள் எல்லோரும் அவனை வெறுப்பார்கள். காரணம் என்ன? அவன் இறைவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாததன் காரணம் தான். அல்லாஹ் அவனை வெறுப்பதன் காரணமாக உலக மக்களும் அவனை என்ன செய்வார்கள்? வெறுப்பார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம பார்ப்போம், நபி அவர்கள் இறை தூதர், அவருக்கு வந்து முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவர் எந்த பாவமும் செய்யவும் இல்லை வாழ்க்கையில. இந்த மாதிரி இருந்ததற்கு பிறகும் நபி அவங்க என்ன செய்வாங்க? இரவு நேரத்துல கால்கள் வீங்க 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 தொழுகிறாங்க. தொழக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு போன்ற அந்த சஹாபியை அவங்க தான் பாக்குறாங்க, மனைவி தான் பாக்குறாங்க, இந்த மாதிரி நபி அவங்க தொழுறாங்களேன்னு சொல்லி மனைவி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க தான் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்களாயிற்று, ஏன் வந்து இவ்வளவு நீங்க நின்று வணங்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியது. நபி என்ன சொன்னாங்க? அஃபலா அக்கூன அபுதன் ஷக்கூரா, நான் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆகக்கூடாதான்னு கேட்டான். நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் ஆகக்கூடாதா? என்னை அவன் நபி, அல்லாஹ் வந்து இறை தூதரை வந்து நபியாக இறை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான், வகி செய்திகளை அறிவித்து கொடுக்கிறான், மக்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர் மூலமாக சொல்றான். இதையெல்லாம் தந்து என்ன வந்து ஒரு நபியாக ஆக்கியிருக்கிறான இறைவன், அவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக நான் ஆகக்கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறான். அதனால தான் இறை தூதர் இந்த நேசத்தின் காரணமாக இறைவனை என்ன செய்யறாங்க? அதிகமாக வணங்குறான். அதுக்கு அடுத்தபடியாக, தொழுகைக்கு அடுத்தபடியாக ஜக்காத். நமக்கு தெரியும், ஜக்காத் தொழுகையை போல மிக முக்கியமான ஒரு கடமை, தொழுகை போல மிக முக்கியமான கடமை. குர்ஆன்ல பல ஆயத்துகள்ல நம்ம பார்க்கலாம், தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் அல்லாஹ் பேசுவான். அதே போல நீங்கள் தொழுகை கடைபிடியுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், இப்படி பல ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள் வரும். இதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? நபி அவர்கள் இறந்ததற்கு பிறகு, மரணித்ததற்கு பிறகு புதிய அரசராக அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இறைவன் மீது சத்தியமாக, தொழுகையையும் சக்காத்தையும் பிரித்து பார்ப்பவனோடு நான் போராடுவேன்றாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க, என்ன செய்வாங்க? தொழுவாங்க, 5 வேளை தொழுவாங்க, ஆனா ஜக்காத் கொடுக்க மாட்டேன், ஜக்காத் கடமை இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல கருத்துல இருந்தாங்க. அதுக்குதான் அபூபக்கர் சொன்னாங்க, தொழுகை வேற ஜக்காத்து வேறன்னு யார் பிரித்து பார்க்கிறானோ அவனோடு நான் சண்டையிடுவேன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொல்றாங்க. அப்போ இது வந்து ஜக்காத். அதே போல நமக்கு தெரியும் ரமலான் வந்து விட்டால் நோன்பு நோற்பது என்பது கட்டாயம், முஸ்லிம்கள் அனைவரும் அதை என்ன செய்யணும். அதுல வந்து நிறைய ஹதீஸ் நமக்கு தெரிந்த ஹதீஸ் தான். உங்களை யாரு நோன்பு நோற்றாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம்? கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், கூச்சலிட வேண்டாம். யாராவது உங்களை திட்டினாலோ அடித்தாலோ அவர் என்ன சொல்லட்டும்? நான் நோன்பாளி என்று சொல்லட்டும், அவர் பொறுத்து கொள்ளட்டும், இறை தூதர் சொல்றாங்க. அதே போல நபி அவங்க சொல்றாங்க, எவர் வந்து இந்த பாவமான காரியங்கள், அநியாயங்கள், கெட்ட பேச்சுக்கள், கெட்ட செயல்கள் இதையெல்லாம் விடாம நோன்பு மட்டும் பிடிச்சிட்டு வர்றாரு அப்படின்னா, நோன்பு பிடிக்கிறாரு, காலையில முழிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் முழுக்க பசியோட இருந்து சாயந்தரத்துல என்ன செய்யறாரு? நோன்பு துறக்கிறார். ஆனா கெட்ட வார்த்தை பேசுறத விடல, கெட்ட செயல்கள் செய்யறத விடல, அசிங்கமான அநியாயங்களை செய்யறத விடல, பெற்றோருக்கு மாறு செய்யறத விடல, பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாம இருக்கிறத விடல, சக மனிதர்களோடு நல்ல முறையில நடக்கிறத வந்து விடல, அப்படி இல்லாம இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை நபி அவர்கள் சொல்றாங்க. அதனால அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க ரமலான் மாதம் வந்து விட்டால் நோன்பு நோற்பது வந்து இறைவனுக்காக நோன்பு நோக்க வேண்டும். அதே போல ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதமுடைய மகன், நம்ம எல்லாம் ஆதமுடைய மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே எந்த மதம் எந்த ஜாதி யாரா இருந்தாலும் சரி ஆதமுடைய மக்கள், எல்லோரும் ஒரு குடும்பத்தினர். ஆதமுடைய மகனின் அனைத்து செயல்களுக்கும் 10 இரட்டிப்பான 700 மடங்கு வரை அல்லாஹ் நன்மையை தருவான். ஒரு செயல் செய்றீங்கன்னா உங்களுடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யற அந்த இஹ்லாஸுக்கு ஏற்ப 10 700 மடங்கு வரை உங்களுக்கு நன்மையாக தரப்படும். ஆனா நோன்பை தவிர அல்லாஹ் சொல்றான், நோன்புக்கு அப்படி தரமாட்டேன், நோன்புக்கு நான் தான் கூலின்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு என்பது என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன், அது மகத்தான கூலி. அது என்ன கூலின்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. சில விஷயங்களை வந்து அல்லாஹ் என்ன செய்வான்னா, மிக மோசமான விஷயங்களை வந்து தண்டனை அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதே மாதிரி மிக மகத்தான விஷயத்துல வந்து கூலி அல்லாஹ் சொல்ல மாட்டான். இந்த ரெண்டையும் வந்து அல்லாஹ் மறுமை நாளுக்காக என்ன செஞ்சிருப்பான்? அப்படியே வைத்திருப்பான். அதுல ஒன்று தான் இந்த நோன்பு. நோன்புக்கு வந்து அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. ரமலான் நோன்புக்கு மட்டுமல்ல, மற்ற நோன்புகள், முஹர்ரம் மாதத்துல வரக்கூடிய அந்த 9, 10, அரஃபா 9, அதே போல மாசத்துல 3 நாள் நோன்பு. இதுல 3 நாள் வந்து இந்த என்ன சொல்றது, ஐயாமுல் பீல்னு சொல்லக்கூடிய வெள்ளை நாட்கள், அதுலதான் நாங்க வந்து பிடிக்கணுமா அப்படின்னா இல்ல.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாள் நோன்பு நோற்பார்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அந்த 3 நாள் என்பது அவர்கள் 13, 14, 15 இப்படித்தான் அவர்கள் பிடிப்பார்கள் என்பது அல்ல. அதை அவர்கள் கணக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு மாசத்துல எந்த 3 நாட்கள்னால என்ன செய்யலாம், பிடித்துக் கொள்ளலாம், நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இதுல இந்த அரஃபா நோன்பு, முஹர்ரம் நோன்பு பத்தின சிறப்புகளை நாம தெரிந்து கொள்ளணும். நபி அவங்க சொல்றாங்க, அரஃபா நாளை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல, அரஃபானா தெரியும், துல்ஹஜ் மாசம் 9வது நாள். இந்த ஒரு நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, கடந்த ஒரு வருடம் வரக்கூடிய பாவத்துக்கு பாவ மன்னிப்பாக, பரிகாரமாக இருக்கும். என்னென்ன பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த அரஃபா நாள்ல பிடிக்கக்கூடிய நோன்பு என்பது கடந்த ஒரு வருடம், பாஸ்ட் 1 இயரோட பாவங்களுக்குரிய பரிகாரமாகும் அப்படிங்கிறது. அதே போல ஆஷுரா நோன்பு, இந்த முஹர்ரம்ல வரக்கூடிய ஆஷுரா நோன்பு பற்றி கேட்கக்கூடிய நேரத்துல, அது சென்று போன, அது முஹர்ரம் உடைய நோன்பு இந்த அரஃபாவுடைய நோன்பு கடந்த ஒரு வருடம் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தினுடைய பரிகாரம். ஆஷுரா நோன்பு சென்று போன ஒரு வருடத்தினுடைய பரிகாரம் சொல்லி நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நபி அவங்க இந்த முஹர்ரத்தினுடைய நோன்பு நோக்கக்கூடிய நேரத்துல 10வது தான் நோன்பு நோட்டுறாங்க. முஹர்ரம் 10ல நோன்பு நோட்டுறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் உயிரோட இருந்தா 9ஐ நான் பிடிப்பேன் அப்படின்னாங்க. ஆனா அந்த வருடம் நபி அவர்கள் மௌத்தாயிட்டாங்க, அதுக்கு அடுத்த வருடம் வருவதற்கு முன்பாகவே. அப்ப ஆனா நமக்கு என்ன கடமை, 9ஐயும் 10ஐயும் பிடிப்பது சிறப்பு, சரிங்களா? அப்போ இதுக்கு அடுத்தபடியாக நோன்புக்கு பிறகு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது ஹஜ் செய்வது. ஒரு முஸ்லீம் அவனிடத்துல பண வசதி, அதே போல உடல் வசதி, உடல்ல அவனுக்கு தகுதி இருக்கணும். நடந்து போய் ஹஜ் பண்ணுவதற்கு அவனுக்கு தகுதி இருக்கு, அவனால முடியும் அப்படின்னு சொன்னா அவன் ஹஜ்ஜை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அது தள்ளி போடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு ஹஜ் செய்வதற்கான பண வசதி இருக்கு, அதற்கான உடலும் தயாராக இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் மேல ஹஜ் என்ன செய்யுது, கடமை ஆயிருது. அந்த ஹஜ்ஜை அவன் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், அதை தள்ளி போடக்கூடாது. அதற்கு பிறகு அவனுக்கு ஏழ்மை ஏற்பட்டு விட்டால் அந்த ஹஜ் என்ன செய்யும், அல்லாஹ்விடத்துல கேள்வியாக மறுமை நாள்ல கேட்கப்படும். உனக்கு ஒரு ஹஜ் கடமையாக்கப்பட்டுச்சே, அந்த ஹஜ்ஜை ஏன் நிறைவேற்றல? வாழ்க்கையில ஒரு வாட்டி கடமை, அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்தும் நஃபில். ஆனால் அந்த ஒரு வாட்டி கடமையாக்கப்பட்டு அவன் அதுக்கான தகுதியை பெற்றதற்கு பிறகு அவன் செய்யாமல் இருந்தால் அவன் மறுமை நாளில என்ன செய்வான், அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக நிற்பான். அப்ப அதுல நாங்க கவனமாக இருக்கணும். அடுத்ததாக இறைவனிடத்தில் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லிம். இது நமக்கு தெரியும், உலகத்தில் மனிதர்களும் ஜின்களும், மனிதர்களை போல ஜின்கள் என்ற படைப்பு, இந்த 2 பேரும் படைக்கப்பட்டதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இறைவன் மனிதர்களை படைத்ததற்கான மிக முக்கியமான நோக்கமே அவனை வணங்குவதற்காக மட்டும்தான் இறைவன் படைத்திருக்கிறான். அவனை வணங்குவதற்காக மற்ற விஷயங்கள், வியாபாரம், குழந்தைகள், மனைவி, குடும்பம், இதெல்லாம் எதற்காகத்தான், அவனை நாம் வணங்குவதற்காகத்தான் என்பதை ஒரு முஸ்லிம் என்ன செய்வான், புரிந்து கொள்வான். அதே போல கடைசியாக குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு முஸ்லிம். நபி அவர்கள் சொல்கிறாங்க, திருக்குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, அவன் இறை நம்பிக்கையாளனாகவும் இருக்கிறான். ஓர் இறை கொள்கையை ஏற்று, ஒரே இறைவன் தான் என்பதை ஏற்று, இறை தூதரை ஏற்று, மறுமை நாள் என்பதை ஏற்று ஒருத்தன் குர்ஆனையும் ஓதி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலை எப்படிப்பட்டது? எக்ஸாம்பிள் சொல்றாங்க, அவன் ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, ஆரஞ்சு பழத்தை போன்றவன்றாங்க ரசூலுல்லாஹ். அதனுடைய மனமும் அதாவது அதனுடைய சுவையும் நன்று, அதனுடைய வாசனையும் நன்று, அது ரெண்டுமே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அதே போல குர்ஆன் ஓதாத ஒரு முஸ்லிமாக இருக்கிறான், குர்ஆன் ஓதல, அவன் எதை போல அப்படின்னு சொன்னா பேரித்தம்பழத்தை போல. அதற்கு சுவை இருக்கு, அதாவது சுவை நன்றாக இருக்கும், ஆனால் வாசம் இருக்காது. நபி அவங்க சொல்றாங்க பேரித்தம்பழத்தை போல. அதே போல நபி அவங்க சொல்றாங்க, ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன், 2 வேடம் போடக்கூடியவன், இவனுடைய நிலை எப்படின்னா, அவன் குர்ஆன் ஓதுறான் அப்படின்னா அவனுடைய நிலை எப்படிப்பட்டது? துளசி செடியை போன்றது. துளசி செடி வாசனை நன்றாக இருக்கும், ஆனால் சுவை நன்றாக இருக்காது, நபி அவர்கள் சொல்றாங்க. அதே போல நயவஞ்சகனாகவும் இருந்து கொண்டு, இரட்டை வேட போடக்கூடியவனாக இருந்து கொண்டு குர்ஆனையும் அவன் ஓதாமல் இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய நிலை குமட்டிக்காயை போன்றது. அதனுடைய சுவையும் நன்றாக இருக்காது, அதனுடைய வாசமும் நன்றாக இருக்காது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ குர்ஆனை நாங்க என்ன செய்யணும்? இன்றைக்கு நிறைய பேர் எவ்வளவுதான் தௌஹீத் பேசிவிட்டாலும் சரி, குர்ஆனை எடுத்து ஓதுறதுல ஒரு நாள்ல கொஞ்சமாவது ஓதணுமானா கிடையவே கிடையாது. அதனுடைய அரபு தெரியாவிட்டாலும் கூட தமிழிலேயாவது அதை எடுத்து வாசித்து பார்த்தோமானா அதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கிறோம். ஏன் நபி அவங்க சொல்றாங்க, குர்ஆன் என்ன செய்யப்படும்னா மறுமை நாள்ல சிபாரிசு பண்ணும். மறுமை நாள்ல நாம போகக்கூடிய நேரத்துல அது நபி அவங்க சொல்றாங்க, அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், அது மறுமை நாளில் உங்களுக்கு சிபாரிசு பண்ணும். அது பேசும். குர்ஆன் என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்துல சிபாரிசு பண்ணும் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. இதுல கடைசி தலைப்பு இந்த கிதாப்ல இல்ல,
அதை நான் சேர்த்துக்கிறேன். உண்மையாக இறைவனோடு நடந்து கொள்வது, ஒரு முஸ்லிம் இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்வது. ஏன்னா இன்னைக்கு வந்து உண்மையாக நடந்து கொள்வது என்று சொன்னாலே பிற மக்களோடு உண்மையாக நடந்து கொள்வதை பற்றி தான் நம்ம படிச்சிருப்போம். பிற மனைவியோடு, சமூகத்தோடு, பிற மக்களோடு நம்ம உண்மை பேசணும், நீதியாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும். இதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் நிறைய பேசுது, நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்வதை பற்றி கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சிருக்கோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுல மிக முக்கியமாக நாங்க என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். அல்லாஹ்வோடு நாங்க பெரும்பாலும் உண்மையாக நடப்பது கிடையாது. உதாரணம் நான் சொல்றேன். இப்போ உதாரணம் நான் வந்து இப்போ பயான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். நான் வந்து பயான் பண்றேன், எல்லாத்துக்கும் நான் வந்து பயான் பண்றேன்னு தெரியுது. ஒரு கட்டம் வருது, ஒருத்தர் வர்றாரு, வந்து என்கிட்ட தொழுகை கூடிய டைம் ஆயிடுச்சு, துஹர் டைம் ஆயிடுச்சு, துஹர் டைம் பாங்கு சொல்லி முடிச்சாச்சு, அசருடைய நேரம் வந்துருச்சு. நான் வந்து தொழுகைக்கு போறத யாருமே பார்க்கலன்னு வைங்க. ஆனாலும் ஒருத்தர் வந்து என்கிட்ட 2 பேர் வர்றாங்க, வந்து என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி பாய் நீங்க தொழ போலையா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மத்த பக்கத்துல இருக்கிற என்ன சொல்லுவாரு, அவரு வந்து என்ன ஷேக்ல, அவரு தொழ போகாம இருப்பாரா, தொழுத்திருப்பாரு அப்படின்னு. இப்போ என் மனசுல என்ன வரும், மக்களுக்கு மத்தியில மாஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன், தொழக்கூடியவன் தெரிஞ்சிடுச்சு. அதனால நானும் என்ன செய்ய மாட்டேன், பெரிய அளவுல கவலைப்பட மாட்டேன். நல்ல பேர் இருக்குதா, மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்குதே, இப்படியே நான் வந்து என்ன செய்வேன், வீட்டுல போய் தூங்கிடுவேன், அடுத்த நாள் வந்துடும். ஆனா உண்மையாக ஒரு முஸ்லிம் இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவனா இருந்தான்னு வைங்களேன், அவன் என்ன செய்யலாம், வீட்டுல போய் அழுவான். வீட்டுல போய் என்ன செய்வான், கண்ணீர் விட்டு அழுவான். அந்த இடத்துல கூட சில நேரத்துல சொல்லிடுவான் அந்த முஸ்லீம், என்ன சொல்லுவான், நான் தொழல, நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவான். இதுதான் என்னன்னா இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்ளுது. இன்றைக்கு பல மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மக்களோடு என்ன செய்யறது, நல்ல பேர் எடுப்பது, மக்களோடு உண்மையாக நடந்து கொள்வது எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஆனா அவனுக்கும் இறைவனுக்கும் என்று வந்து விட்டால், ஒரு மனிதன் பிற மக்களோடு இருக்கக்கூடிய நேரத்துல இருப்பது அவன் கிடையாது. அவன் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் யார் என்பதுதான் அவன். நீங்கள் வந்து தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள், அவர்கள் தான் நீங்கள். மற்ற நேரத்துல எல்லாம் இருப்பது நாமே கிடையாது. அப்போ ஒரு மனிதன் இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்வது என்பது என்ன அப்படின்னா, தனிமையில் ஒரு மனிதன் இறைவனோடு நடந்து கொள்வதுதான் உண்மையாக இறைவனோடு நடந்து கொள்வது. ஒரு பிசினஸ் பண்றோம் வைங்களேன், ஒரு முடிவெடுப்போம் நாம, யா அல்லாஹ் பிசினஸ்ல எதுவா இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் இப்படி நடந்துருச்சுன்னா நான் உனக்கு இப்படி பண்ணுவேன். பிசினஸ்ல வந்து நான் வந்து இவ்வளவு எனக்கு கிடைச்சிருச்சு, 1 கோடி கிடைச்சிருச்சுன்னா அதுல ஒரு 10 லட்சத்தை உன்னுடைய பாதையில தர்மம் செஞ்சிருவேன், ஏழைகளுக்கு நான் கொடுத்துருவேன் இப்படின்னு சொல்லி மனசுல நியத்து வைப்போம், யார்ட்டையும் சொல்லவும் மாட்டோம். ஆனா அப்படி ஒரு 1 கோடி கிடைச்சிருச்சு அல்ல 1 லட்சம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அப்ப என்ன ஞாபகம் வரும்னா, இது வந்து கடமை இல்லையே, ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு இது போகலையே, அதுல பாதியை குறைச்சிரும். 10,000 கொடுக்குறோம், ஞாபகம் நியத்து வச்சிருந்தா ஒரு 5,000 கொடுத்தா போதுமே, கொடுத்துருவோம். ஒரு கடையை தொடங்குவாரு, ஒரு கடையை தொடங்கி வியாபாரத்தை ஆரம்பிப்பாரு, நியத்து வச்சிருப்பாரு, ஒரு 10,000 எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு லாபம் கிடைச்சிருச்சுன்னா அந்த 10,000த்துல ஒரு 5,000 நான் கொடுத்துருவேன் நியத்து வச்சிருப்பாரு. கடையை ஆரம்பிச்சு பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிரும், 10,000 கிடைச்சிரும். ஆனா என்ன செய்வாருன்னா 2,000 கொடுப்பாரு, மக்களுக்கு இதை நீங்க அப்படியே ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துருங்கன்னு கொடுத்துருவாரு. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நல்ல மனுஷன் மாஷா அல்லாஹ், கிடைச்ச முதல் இன்வெஸ்ட்மெண்ட்லயே என்ன செய்யறாரு அவரு, மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில நல்ல பேர் கிடைச்சிரும். ஆனா இறைவனுக்கு மத்தியில கெட்ட பேர், பொய், அது மோசம். இறைவனோடு நாங்க என்ன செய்யல, உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்றோம், ஆனா இறைவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாததுக்கான உதாரணங்கள் தான் என்னன்னா இது. துவா செய்யற நேரத்துல கூட என்னன்னா பொய், என்ன யாரெல்லாம் நான் வந்து படம் பார்க்க கூடாது, பாட்டு கேட்க கூடாது, துவா கேட்டுட்டே இருப்பாரு. கேட்கிற நேரத்திலே பாவம் செய்யறது ஓகே, இப்படியா திரும்பி வந்துடணும். ஆனா கேட்கிற நேரத்துல என்ன கேட்பாருன்னா, மனசுல வந்து ஒரு புது படம் அல்லது புது பாட்டுடைய எண்ணம் வந்து வந்துட்டே இருக்கும். அப்போ அல்லாஹ் இடத்துல கேட்கறது, யா அல்லாஹ் இந்த படம் தான் கடைசி, இதுதான் கடைசி, இதை பார்த்துட்டு என்ன செய்வேன், அதுக்கப்புறம் நான் திருந்திடுவேன். இந்த பாட்டு தான் கடைசி, இதை கேட்டுட்டு நான் என்ன செஞ்சிருவேன், திருந்திடுவேன். இது என்ன அல்லாஹ்விடத்திலேயே பொய். இது வந்து கேட்கிற நேரத்திலேயே மனசு உறுத்தும்ல, யா அல்லாஹ் நான் வந்து நல்லவன்னு சொல்லி நாங்க எங்களால தனிமையில கேட்க முடியாது. அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு எங்களை பத்தி தெரியும். அதனால உள்ளம் உறுத்தி 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 தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த துவாக்களை நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி என்ன, நம்ம துவா செய்யறது ஏன் வந்து நடக்க மாட்டேங்குது, கபூலாக்கப்பட மாட்டேங்குதுன்னா நம்ம துவாலேயே உண்மை கிடையாது. யா அல்லாஹ் நான் வந்து எப்படியாவது நல்ல முஸ்லீமா இருக்கணும், ஐவேளை தொழ போகணும், என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருந்து என்ன ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்புனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. அதே ஃபஜ்ருக்கு எழுப்பக்கூடிய ஒருத்தர் வீட்டு பக்கத்துல வந்துட்டா, இவன் வேற வந்து நையின்றான, காலையில என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி மனசு உறுத்தும். இது என்னன்னா அல்லாஹோடு நாங்க பொய்யாக நடந்து கொள்வது. இதுதான் இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்ளாத ஒரு முஸ்லீம். அந்த நிலைமைக்கு நாங்க வந்துவிடக்கூடாது. சஹாபாக்கள் வந்து உண்மையாக துவா செஞ்சாங்க. அதனால தான், உண்மையாக இருந்ததுனால தான் சாராயத்தை வாயில வச்சிருக்கிற நேரத்துல அந்த சத்தம் கேக்குது. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், சாராயத்தை தடை செய்து விட்டான்னு வந்ததற்கு பிறகு வாயில இருக்கிறது துப்புனாங்க. நாங்க என்ன செஞ்சிருப்போம், இது ஆல்ரெடி குடிச்சாச்சுன்னு சொல்லி
குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தௌபா, யாரெல்லாம் மன்னிச்சிரு யாரெல்லாம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, சில நபித்தோழர்கள் வாய்க்குள்ள கை விட்டு வாந்தி எடுத்தாங்க. சில அபூபக்கர் சொல்லுவாங்க, வாயில கையை விட்டு வயிற்றுல இருக்கிறத வாந்தி எடுத்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த இஹ்லாஸ், அல்லாஹோடு உண்மையாக நடந்து கொள்றது சஹாபாக்களுடைய உண்மைத்தனம், உண்மை தன்மை. அது நீங்க பாப்பீங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் நபி இறை தூதர், அவர் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க அந்த பெண்மணிகள், ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைக்கிறா, என்னோடு நீ உடலுறவு கொள்றன்னு சொல்லி அழைக்கிறா. அவ சொல்றா, நீ என்னோட விபச்சாரம் செஞ்சுட்டேன்னா நீ இந்த அரண்மனையில ராஜா மாதிரி வாழலாம், உபச்சாரம் செய்யல அப்படின்னா உன்னை ஜெயில தூக்கி போடுவேன் அப்படின்னு. அந்த நேரத்துல உபச்சாரம் செஞ்சா ராஜ வாழ்க்கை, செய்யலைன்னா தண்டனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல மனசுல ஒரு இது வைக்கிறாங்க, இவர்கள் அழைப்பதை விட, இவர்கள் என்னை அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லி நியத்து வைக்கிறான். எனக்கு இந்த சிறைச்சாலைக்கு போறதுதான் விருப்பமானது இவர்கள் அழைப்பதை விட அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அதை அப்படியே செஞ்சான். அப்படியே அல்லாஹ் என்ன செஞ்சான், அவரை சிறையில தூக்கி போட்டான் விபச்சாரம் செய்யாததுனால. அங்க போயிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல எந்த விதமான துவாவையும் செய்யல, யா அல்லாஹ் எப்படியாவது என்ன சிறையில இருந்து எடுத்துடுறா, கேட்கவே இல்லை. என்ன காரணம், அவர் உண்மையாக இருந்தார். அந்த துவால அவர் செஞ்ச அந்த நியத்துல அவர் உண்மையாக இருந்ததுனால தான் அவருக்கு அது உண்மையிலே விருப்பமாக இருந்துச்சு. விபச்சாரத்தை விட சிறை அவருக்கு உண்மையிலே அதுதான் லேசா இருந்துச்சு. நாங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, இன்னைக்கு கூட சில நேரத்துல ஏதாவது சொல்லிட்டு அது நடந்துருச்சு அப்படின்னா தெரியாம வாயை விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி நாம என்ன செய்வோம், கவலைப்படுவோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளராக இருந்ததன் காரணமாகத்தான் அது நடந்துச்சு. அதே போல இன்னொன்னு பாருங்க, முஆத்ன்னு சொல்லி ஒரு நபித்தோழர், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துக்கு இமாமாக நியமிக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு. அந்த பள்ளிவாசல நீங்க தான் தொழுக வைக்கணும். அவர் தொழுக வைக்கிறாரு தொழுக வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு கிராமவாசி வந்தார். கிராமவாசி தொழக்கூடிய நேரத்துல கிராமவாசி தொழுதுட்டு இருக்கும் போதே பின்னால போயிட்டு, நம்ம இப்படி ஜமாத்துல இருந்து அந்த கிராமவாசி பின்னால போயிட்டு தனியா தொழுக ஆரம்பிச்சு கடன்னு தொழுதுட்டு தொழுக முடிச்சுட்டு போயிட்டார். முஆத் சொன்னாரு, இவர் என்ன நயவஞ்சகர், முனாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நபித்தோழர் தான் அவர், கிராமவாசி, இவர் முனாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த சஹாபிக்கு கோபம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றார். சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த முஆத் இருக்கிறாரே இவர் என்ன முனாஃபிக்னு சொன்னார், என்னன்னு கேளுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் முஆதையும் கூப்பிட்டாங்க, வாங்க, எதுக்கு இவரை முனாஃபிக்னு சொன்னீங்க? முஆத் சொன்னாரு, தொழு வைக்கிற நேரத்துல எல்லா முஸ்லீம்களும் எனக்கு பின்னால தொழுறாங்க, ஆனா இவர் மட்டும் என்ன செய்யறாருன்னா தனிச்சு போய் நின்று தனியா தொழுதுட்டு தனியா போயிட்டாரு, அப்ப அவர் முனாஃபிக் தானே அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்கறாங்க ரசூலுல்லாஹ் கிராமவாசிட்ட, நீங்க ஏன் தனியா அப்படி போய் தொழுதுட்டு போயிட்டீங்க சீக்கிரமா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இந்த நீங்க என்ன முணுமுணுக்கு, இப்படி சொல்றாரு, நீங்க என்ன இந்த தொழுகையில முணுமுணுக்கிறீங்க, இந்த முஆத் என்ன முணுமுணுக்கிறாருலாம் எனக்கு தெரியாது. நான் தொழுகையில யா அல்லாஹ் எனக்கு நன்மையத்தா, எனக்கு ஆஃபியத்தா, இதுதான் நான் அல்லா இடத்துல கேட்கிறேன். மத்த மாதிரி நீங்க முணுமுணுக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் கொஞ்சமா தொழுதுட்டு கொஞ்சமா போயிருவேன். இவர் நின்றுட்டு சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான், பெரிய பெரிய சூறாவெல்லாம் ஓதுறாரு. நான் விவசாயி, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு இது பண்ணிட்டு நிக்கிறேன், என்னால அவ்வளவு நேரம்லாம் தொழ முடியாது இப்படின்னு சொல்லி நேரடியா சொல்றாரு. என்னன்னா இது உள்ளத்துல இருந்து அப்படியே பேசுறாரு, மறைச்சு 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 எல்லாம் பேசாம நேரடியா ரசூலுல்லாஹ் இப்படியே பேசுறாரு. நபி அவங்க பதில் சொன்னாங்க, நீங்க என்ன முணுமுணுக்கிறீங்களோ அதைத்தான் நாங்களும் முணுமுணுக்கிறோம், நீங்க எதெல்லாம் அல்லாஹ்ட்ட முணுமுணுத்து கேட்கறீங்களோ அதைத்தான் நாங்களும் முணுமுணுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முஆத் என்ன செஞ்சாங்கன்னா கண்டிச்சாங்க. முஆதே, நீங்க சொன்னது என்ன தப்பு, முனாஃபிக்னு சொன்னது தப்பு. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சஹாபி, அதை தான் நான் சொல்ல வந்தேன், அவரு முஆதை பார்த்து சொன்னாரு, என்ன நீங்க முனாஃபிக்னு சொன்னீங்களா, ஒரு போர் வந்தால் நான் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு போர் ஏற்படக்கூடிய நேரத்துல நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி நம்மளும் சொல்லுவோம், நான் யாருன்னு தெரியும், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் அப்படிலாம் பேசிட்டு போயிரும். ஆனா அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். போனதற்கு பிறகு ஒரு போர் வந்துச்சு. அதுல இந்த சஹாபியினுடைய உடல் கொண்டு வரப்படுது, சடலமாக ஜனாசாவாக கொண்டு வரப்படுது, தொண்டையில அது குத்தி கொண்டு வரப்படுது. ரசூலுல்லாஹ் முஆதை கூட்டி கேட்டாங்க, உங்களுடைய தோழருக்கு என்ன ஆனதுங்கிறத பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உங்க தோழருடைய விஷயத்த நீங்க பாத்தீங்களா, அவர் சொன்ன மாதிரி நடந்தாரு பாத்தீங்களா, அவரு என்ன சொன்னாரோ இறைவனோடு உண்மையாக நடந்ததுனால இறைவன் அதை உண்மைப்படுத்தினா, அதை நீங்க பாருங்க அப்படின்னு. அந்த முஆத் ரலியல்லாஹு அவர்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ், நான் தவறாக பேசிவிட்டேன்னு சொல்லி முஆத் ரலியல்லாஹு சொன்னான். இந்த மாதிரி தான் இறை தூதருடைய தோழர்கள் எப்படி வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா, இறைவனோடு உண்மையாக நடந்து கொள்வது. மனிதர்களோடும் சரி, மனிதர்களோடு உண்மையாக நடக்கணும், அது மிக உண்மை. ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்தா அந்த கடனை திருப்பி கொடுத்துடணும். ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துக்கு மன்னிப்பு கேட்டுறணும். ஏன்னா இறை தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த அநியாயம் செய்திருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். மறுமை நாள்ல அதை பிடிப்பான் அல்லாஹ். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருந்தா அதை இறைவன் மன்னிக்கவே மாட்டான். மறுமை நாள்ல அதை பற்றி விசாரிப்பான். ஆனா
இறைவனோடு அந்த மனிதன் எந்த அடிப்படையில் நடந்து கொள்கிறான் என்பதுல மிக கவனமாக இருக்கணும். இந்த தலைப்பு இதுதான். முதல் தலைப்பு ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இறைவனோடு எப்படியெல்லாம் நடந்து கொள்வது என்பது பற்றி ஷேக் முகமது அலி அல் ஹாஷிமி ரஹிமவுல்லா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பேசுறாங்க. வரக்கூடிய வகுப்புல ஒரு முஸ்லிம் தனது நஃப்ஸ்னு சொன்னா அவனுடைய உள்ளத்தோடு எப்படி நடந்து கொள்வது, அதே போல மனைவி, மக்கள், அண்டை வீட்டார், சமூகம், நண்பர்கள், சகோதரர்கள், இப்படி எல்லாத்தையுமே மாஷா அல்லாஹ் இந்த கிதாப் பேசுது. வரக்கூடிய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், எல்லாவற்றையும் பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.